ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் வீலாக். இந்த வீலாக் என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட டின்னர், அதாவது ஈவினிங் வீலாக் தான். ஈவினிங் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீலாகில் நம்ம கிட்ஸுக்கான வெயிட் கெய்னிங் ஃபுட்டும், அதே போல் பேபிஸை எப்படி குழந்தைங்களை எப்படி வாக் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது கூட சூப்பரான ஒரு சப்பாத்திக்கு வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ப்ளே ஏரியா. இது எல்லா பில்டிங்ஸ், அதாவது எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் சென்டரில் கண்டிப்பாக ஒரு ப்ளே ஏரியா இருக்கும். அங்கே தான் விளையாண்டுட்ருக்காங்க. இப்போ பேபிஸோட வாக்கிங் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேபியும் ஒவ்வொரு ஸ்டேஜில் நடப்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு பேபி நடக்கணும்னா, அது பேபிஸோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு அவங்க எந்திரிச்சு அவங்களா எந்திரிச்சு ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் வைப்பாங்க. அதுதான் நார்மலாக இருக்கிற ஸ்டேஜு. இப்போ என்னோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் வாக்கிங்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு அவங்க இன்னும் தனியாக எந்திரிச்சு நிற்கவே இல்லை. ஏதாவது ஒரு சப்போர்ட்டோடு தான், அதாவது இந்த சோஃபா, சேரு அந்த மாதிரியான சப்போர்ட்டோடு தான் எந்திரிச்சு நின்னாங்க. இன்னும் தனியாகவே எந்திரிச்சு நிற்கலை. ஸோ அவளோட அந்த மைல்ஸ்டோன், பேபிஸோட டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டு தான். அது பார்த்திங்கன்னா ஒரு 14 மந்த் ஆயிடுச்சு. அப்போயுமே பேபி வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அப்போ தான் வாக்கர் வாங்கினோம். ஸோ வாக்கர் வாங்கினப்புறம் அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சே நல்லா அவங்களாவே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் வாக்கர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பேபிஸை வைக்கும்போது பேபிஸோட நடக்கிற இது ரொம்பவே ஸ்லோவாகுது. நான் வீட்டை விட்டு வெளியே இந்த பார்க்கு, இந்த மாதிரி ப்ளே ஏரியா கூட்டு வந்தப்புறம் அவங்களோட நடக்கிற இது ஃபாஸ்ட்டாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரியான இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வீட்டுக்குள்ளேயே பேபிஸை வளர்க்காமல் கொஞ்சம் நேரம் வெளியே கொஞ்சம் ப்ளே கிரவுண்டோ இல்லைன்னா நல்லா உங்களுக்கு க்ளீன் ரோடு இருந்ததுன்னா அந்த மாதிரியான இடத்துல கூட நீங்கள் நடக்க விடலாம். அதே போல் பேபிஸோட வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்திலே சாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போடாமல் வெறும் காலில் நடக்க வைங்க. அப்போனா தான் அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், நடக்கிறதுக்கு நல்ல பிடி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு என்னோடய பெரிய பொண்ணுக்காக எக்கும் பாலும் செஞ்சிட்ருக்கேன். எக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட் கெய்னிங் ஃபுட்டு. கண்டிப்பாக நான் ஸ்கூல் விட்டு வந்தப்புறம் ஒரு எக்கு கொடுத்துருவேன், இல்லைனா ஒரு ஃபுல் ஆப்பிள் கொடுத்துருவேன். இதை சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே பால் குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, அதாவது ஸ்கூல் போயிட்டு குளிச்சுட்டு இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க விளையாட ஆரம்பிப்பாங்க. இல்லைனா ஹோம்ஒர்க் இருந்தால் ஹோம்ஒர்க் செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் டின்னர் செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டின்னர் செய்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸு, நிறைய பிளாக்ஸ், இது மாதிரியான திங்ஸ் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் என்கேஜிங்காகவும் இருக்கும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டோடு விளையாட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான வாக்கிங் டாய்ஸும் ரொம்ப சூப்பரான வாக்கிங் டாய்ஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்குது. அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வாக்கிங் மூவ் ஆகும்போது உங்கள் குழந்தைங்களும் அதுக்கு கூடவே மூவ் ஆவாங்க. ஸோ அதுவும் அவங்களோட வாக்கிங்கோட அந்த நடக்கிறதுக்கான ஸ்டேஜை இன்னும் அதிகப்படுத்தும். அதாவது நடக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த்து, அந்த நடக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு அதிகப்படுத்தும். ஸோ அவங்கள கொஞ்சம் நேரம் என்கேஜிங் பண்ணிவிட்டு நான் டின்னர் செய்கிறதுக்கு வந்துட்டேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான வெஜிடபிள் ஒயிட் குருமா செய்ய போகிறேன். அதுக்கு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, காலிஃப்ளவர் இருந்தது, அதை எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சேன். அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான், எல்லாமே கொஞ்சம் நேரம் தான். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு 10 நிமிஷம் தான் அந்த பொருட்கள் அவங்களுக்கு என்கேஜிங்காக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் வேறு எடுத்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் அவங்கள என்கேஜிங் வைக்கிற மாதிரியான டாய்ஸ் நிறையவே உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம்.
இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, இப்போ கொஞ்ச நாளாக பேப்பர் பென்னு அது வந்து அவங்க அக்கா எழுதுறதுனால பேப்பர் பென் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நார்மலாக அந்த பேப்பர் பென் மேலே குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனால் அவங்க அக்கா இல்லைன்னா அவங்க அண்ணா அந்த மாதிரி யாராவது எழுதுறவங்க படிக்கிறவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரியான பழக்கம் வரும். ஏதாவது எழுதணும் கிறுக்கணும் அப்படின்ற பழக்கம் வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக பேப்பரும் பென்னும் எடுத்து கொடுத்துருக்கேன். அது வந்து இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் என்கேஜிங்காக கண்டிப்பாக வச்சுருக்கோம். ஸோ அந்த சமயத்தில் நம்ம டின்னரே முடிச்சிடலாம். இதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்கள் 2 கிட்ஸோ இல்லை தனியாக ஒரு கிட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி டின்னருக்கு எடுத்து வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் நான் வந்து கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து மசாலா அரைக்கணும். அதனால் கொஞ்சோண்டு தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகா 3 எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்னமாக ஒரு பட்டை, ஒரே ஒரு சின்ன கிராம்பு, 2 கிராம்பு இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை நம்ம நல்ல பேஸ்டாட்ட அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப்புன்னு சொல்லலாம். ரொம்ப கம்மியாக ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து குக்கரில் செய்ய போகிறேன். நீங்கள் நார்மலாக கடாயிலே செய்யலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, பட்டை, ஒரு 3லேருந்து 4 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்பவே கம்மியாக தான் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம், நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நாம் வந்து வெஜிடபிள்ஸை சேர்த்துப்போம். இது வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போன ரொம்ப சிம்மரில் வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து வேறு வேலை செஞ்சுட்டேன். அதனால் கொஞ்சமாக அது கருகி போச்சு. அதனால் கிரேவியோட கலரும் வந்து மாறிடுச்சு. ஸோ நீங்கள் செய்யும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, கருக விடாமல் வதக்கிட்டு காய்கறிகளை போட்டு வதக்கிடுங்க. காய்கறி போட்ட உடனே தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் காய்கறிகள் அந்த எண்ணெயில் நல்லா வதக்குனிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச அந்த தேங்காய், முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த காய்கறிகள் ஒரு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து நல்லா உப்பும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஸோ நான் இந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு 2 விசில் விடலாம். அதுக்கு மேலே விட்டால் காய்கறிகள் ரொம்ப குழஞ்சு போயிடும். அதனால் 2 விசில் போதும். அது நம்ம விட்டுட்டோம். சூப்பரான ஒரு சப்பாத்தி குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு சப்பாத்தியோட ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி கிடைக்குமோ அதே போலயே கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சின்ன ஷாப்பிங் ஈவினிங் வந்து கொஞ்சம் இந்தியன் ஸ்டோர் கடைக்கு போயிட்டு வந்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்துலாம் வாங்கியிருக்கேன். இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு இந்த சாஸ்லாம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், அப்புறம் சோயா சாஸ், வெல்லம் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து பெருங்காயம் இதெல்லாம் வந்து தீந்து போச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் சிப்ஸ் பாக்கெட்ஸு, காய்கறிகள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் கோவக்காய் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கோவக்காய் வாங்கினேன். அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை. ஸோ குழந்தைங்களுக்கு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். சுகர் மோஸ்ட்லி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லைனா ப்ரௌன் சுகராக கொடுங்க, இல்லைனா நாட்டு சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரியான கொடுங்க. கொஞ்சம் வந்து சீரகம், மிளகு இதெல்லாமே வந்து கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணி ஒரு
பியூட்டி டிப் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணேன். ஒரு சூப்பரான டோனர், ஹோம்மேட் டோனர், ஸ்கின் டோனர் வந்து எப்படி செய்யலாங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக கேக்ஸ் எல்லாம் வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்காக கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் வாங்கினேன். இப்போ அது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து டின்னரும் முடிஞ்சதுனால கொஞ்சமாக கிச்சனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த நாள் நைட்டுக்கு அடுத்த நாளைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து செய்கிறதுக்கு சுண்டல், இந்த கருப்பு சுண்டல் வந்து குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சுண்டல் இப்போ ஊற வச்சா தான் நம்ம அடுத்த நாள் வந்து செய்யும்போது ரொம்பவே நல்லா சீக்கிரமாக வேகும். அதே போல் நீங்கள் வந்து சுண்டல் எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக ஊற வைக்கிறீங்களோ, ஐயோ ரொம்ப குழம்புறேனோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுண்டலை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த வீலாக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீலாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை. குட் நைட்.